அரசு நிர்வாகம் அவங்களுக்கு புதுசு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடே இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. கண்டிப்போம், போராடுவோம். அதில் சமரசத்துக்கு இடம் இல்லை. தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறோம். இல்லைப்பா, அந்த அரசு தான் கம்யூனிஸ்டுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இடது சிந்தனைக்கு மரணமும் இல்லை, தோல்வியும் இல்லை. நாடும் உலகமும் இடது பக்கம் தான் சார். பாஜகவே எடுக்க துணியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே விஜய் எடுக்கிறாருங்கும் போது தானே இந்த கேள்வி வரும். எடுத்தா ரியாக்ட் வரவும் இல்லை, உடனே கண்டன குரல் வரவும் இல்லை, உடனே எதிர்ப்பும் இல்லை, உடனே நாங்கள் போராடவும் இல்லை. கார்பரேட்டுகளுக்கு அருகில் தான் விஜய் இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாட்டின் பிரதமரே கார்பரேட்டுகளாக இருக்கிறார். அவர் நிர்பந்திக்கிறார். அந்த நிர்பந்தத்துக்கு முதல்வர் அடிபணிந்து விடக்கூடாது. முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துறதில்ல, பேச வேண்டிய நேரத்தில் பேசுறதில்ல அப்படிங்கிற ஒரு எதிர்க்கட்சிகளும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சமூக வலைதளங்களும் பொதுமக்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன்றாரு, எனக்கு பேச தெரியுங்கிறாரு. பேசட்டும், சட்டமன்றத்தில் பேசட்டும், வெளியில் பேசட்டும், முதல்வர் பேச வேண்டும். இப்போ தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியமானதாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? உங்கள் தலைப்புக்குரிய சொல் என்னிடம் வராது. 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டி எடுத்துடுறான். அதை பற்றி என்னைக்கு நான் பார்லிமெண்ட் பேசுதா, சட்டமன்றம் பேசுதா? முதலமைச்சர் விஜயின் 100 நாள் ஆட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் ஒரு கட்சியாக உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு? நல்லாட்சி தர வேண்டும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜயின் 100 நாள் ஆட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் ஒரு கட்சியாக உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு? ஆட்சி அமைக்க நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தந்திருக்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, கூட்டணியில் நாங்கள் இல்லை. மக்கள் அதிகாரத்தை நாங்கள் மதித்திருக்கிறோம். மக்கள் அதிகாரத்தின் மீது ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். முழுக்க முழுக்க ஜனநாயகம் அமைப்பாக கூடி அரசாக எடுத்த முடிவு. இந்த ஆட்சியை நல்லாட்சி தர வேண்டும். நல்லது நடந்தால் வரவேற்போம், இல்லை என்றால் நாங்கள் கண்டிப்போம், எதிர்ப்போம். அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஆட்சி புதிது, முற்றிலும் புதியவர்கள், குறைந்த நாட்கள் தானே. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பல்வேறு பிரச்சனைகளில், காரணிகளில் நல்ல திசை நோக்கி இந்த அரசு செல்வதாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக திருப்பரங்குன்றம், அதே போன்று மேகதாது, காவிரி பிரச்சனைகள், நாடாளுமன்ற மறுவரையறை, இதெல்லாம் மாநில அரசின் அணுகுமுறை சரியா இருக்கு. பல கோரிக்கைகள் நிறைவேறுகிறது. நாங்கள் அதான் விரும்புகிறோம். மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு அருகில் இருந்து அவர்கள் கோரிக்கைகளை நீங்கள் தீர்க்கணும். ஊழியர் பிரச்சனைகள் இருக்குது. கடைகோடியில் இருக்கிற எளிய மக்கள், சிறு தொழில் நடத்துகிறவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இப்போ குறிப்பா மேகமலை, இந்த பிரச்சனையில் அரசு மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும். நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும், அது வேறு. ஆனால் நீதிமன்றமே மக்களுக்கானது. எனவே அரசு மக்கள் பக்கம் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாட்கள் நகர நகர தான் இந்த ஆட்சியினுடைய கொள்கையில் முழுமையாக தெரிய வரும். நல்லாட்சி தர வேண்டும், கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்ற வேண்டும், அவ்வளோதான் எங்கள் கோரிக்கை. போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்தில் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்துடன் அரசு ஒப்பந்தம் செய்யுது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகும் போது, அங்கே தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் போது அங்கே உங்கள் ஸ்டாண்ட்? ஆனால் பெரும்பாலும் தொழிலாளர்களை, தமிழ்நாடு தொழிலாளர்கள், இந்திய தொழிலாளர்கள், உலக தொழிலாளர்கள் பார்க்கறதுல தொழிலாளர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் மாநில உரிமைகள் பாதிக்கக்கூடாது, மாநிலத்தில் வாழ்கிற மக்களின் உரிமைகள் பாதித்து விடக்கூடாது. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்கள் வருகிற தொழிலாளர்களை எதிர்ப்பதில்லை. எங்கிருந்து வந்தாலும் உழைப்பு தானே, எங்கிருந்து வந்தாலும் தொழிலாளர் தானே. அவர்களால் மட்டும்தான் எல்லை கடக்க முடியும், அவர்களால் மட்டும்தான் உலகத்தை புரட்டி போட முடியும். என படைப்பவர்கள் அவர்கள் தான். அவர்கள் ஜாதியாவோ மதமாவோ மாநிலமாவோ நாம் பிரிப்பதில்லை. ஆனாலும் இந்த மாநிலத்திலே பலர் இருக்கிற பொழுது நீங்கள் இந்த மாநிலத்தை கடந்த வேறொரு மாநில தொழிலாளர் அப்படின்னா இங்க தொழிலாளர்கள் இல்லையான்னு ஒரு கேள்வி எழும். இல்லை, வேலைவாய்ப்பு விஷயமா அதை அணுகும் போதும் இங்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அந்த வேலையில்லா திண்டாட்டம் முதலாளித்துவ உலகில் உலகளாவிய பிரச்சனை, இந்தியாவில் உலகளாவிய பிரச்சனை. இப்போ நாம சொல்றது என்னக்கா, மாநில உரிமைகள் மிக முக்கியம், மாநிலத்தில் வாழ்கிற மக்களின் நலன்கள் மிக முக்கியம். இதன் பொருள் பிற மாநில நலன் கூடாது என்பதல்ல. அப்படின்னா இந்தியா என்பது பொருள்படாது. இப்போ எல்லை தாண்டி புலம்பெயர்கிற தொழிலாளர்கள் பலர் வராங்க. அவங்க உழைப்பு சாதாரணமானதில்லை. இங்கே ஓடுற மெட்ரோக்கெல்லாம் அவங்க தான் காரணம். சுரங்கத்தை தோண்டியவர்கள் அவர்கள் தான். பிரம்மாண்டமான, நாமே சில நேரங்களில் செய்ய முடியாத பணிகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ இது சாதாரணமானதில்லை. எனவே உழைப்பு எங்கேயும் ஒன்று தான், தொழிலாளர்கள் எங்கேயும் ஒன்று தான். பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கக்கூடாது, தமிழக மக்களின் நலன் பாதிக்கக்கூடாது. ப்ரியாரிட்டி தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தரணுன்றது தான்.
அதில் அரசு உறுதியாக இருக்கணும். தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அரசு நிர்வாகம் அவங்களுக்கு புதுசு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை கோட்பாடே இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அவருடன் இணைந்து நாங்கள் பயணிக்கவில்லை. உங்களுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணியில் வெளியிலிருந்து தான் ஆதரவு அப்படின்னாலும் கூட அவங்களோட அந்த அரசோட முதலமைச்சர் விஜயோட அணுகுமுறைகள் எல்லாமே வந்து ஒரு சில நேரங்களில் மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் அதுக்கு எதிராக இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த முரண்பாடுங்கிறது வந்துடும்ல. எதிர்ப்போம், கண்டிப்போம், போராடுவோம். அதில் சமரசத்துக்கு இடம் இல்லை. தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறோம். கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் வெளியிலிருந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட அணுகுமுறை அவங்க அணுகிற முறை வேறு மாதிரி இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளுங்க? எங்களை அணுகிறத பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் என்பது மக்கள் தான். மக்களை எப்படி அணுகணும், மக்கள் பிரச்சனை எவ்வாறு அணுகணும் அப்படின்னு மக்கள் பிரச்சனை தான் நான் நினைப்பேன். இது பார்ட்டி எங்களுது. ஒரு பியூரோக்ராட் அணுகுமுறையிலேருந்து பண்ணக்கூடாது. அவ்வாறு பண்ண மாட்டார் நம்ம நம்புகிறோம். அப்படின்னா இந்த அரசுக்கு தவறான திசைன்னு பொருளாயிடும். கார்ப்பரேட் அருகில் இருக்கக்கூடாத ஒரு அரசு, பெருமுதலாளிகளின் அருகில் இருக்கக்கூடாத ஒரு அரசு. ஜனநாயகத்தின் மகத்தான குறியீடு மக்கள். எனவே மக்களுக்கு அருகில் இருக்கணும். மக்கள் தான் எஜமானர்கள். அதனுடைய வேலையால் தான் கவர்னர், ஆளுநர், முதல்வர் யாராக இருந்தாலும் மக்களுக்கானது தான். எனவே 1,70,70,00,000 மக்களுக்கு மேல் வாக்களித்திருக்கிறார்கள் சொன்னால் எளியவர்கள் தான், கார்ப்பரேட் அல்ல, நாடு கடந்த நிறுவனங்கள் அல்ல, இந்த நாட்டு மக்கள் தான். எனவே இவர்களுக்கு அருகிலிருந்து இவர்களுடைய கருத்துக்கள் அறிந்து இவர்கள் நலன் சார்ந்த ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது எங்கள் அழுத்தம். அவ்வளவுதான். இல்லைப்பா, அந்த அரசு தான் கம்யூனிஸ்டுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல முரண்பாடு வரும். அதெல்லாம் வரும், வாழ்க்கை வரத்தான் செய்யும். முரண்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இந்த முரண்களோடு முட்டி மோதி நாங்கள் ஜனநாயகத்தை வளர்த்தெடுப்போம். நாட்டின் பிரதமரே அதுக்கு தலைமை தாங்கிறாரு, உள்துறை அமைச்சர் தலைமை தாங்கிறாரு. பிரதமர் கொடியேற்ற விழா என்ன பேசுறாரு? நாக்சல் இல்லாம எல்லாரும் பினிஷ் பண்ணிட்டோங்கிறாரு. அது என்ன பெருமை? நாக்சல் எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் இல்லை. நாக்சல் உள்ளூர் மக்கள், கோரிக்கைகளுக்காக போராடுகிற பழங்குடி மக்கள். அவர்களை உலகத்தின் தலை சிறந்த இந்திய ராணுவம் சுட்டுக்கொள்வது, துணை ராணுவம் சுட்டுக்கொள்வது பெருமையா? அவர்களை வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சிடுன்னு சொல்லுங்க, ஆலைகள் கட்டியிருக்கிறோம்னு சொல்லுங்க, போரை நிறுத்தியிருக்கிறோம்னு சொல்லுங்க, அண்டை நாட்டுடன் நட்புறவும் சொல்லுங்க. அது பிரதமர் கழகு. சொந்த மண்ணில் நாக்சலை சுட்டு கொண்டு என்ன பெருமை இருக்கு? அதுவும் சுதந்திர தின விழாவில் சொல்லிட்டு அடுத்த வரை சொல்றாரு, நாக்சல் இல்லை ஆனால் நாக்சல் சிந்தனை வாழ்கிறார். அது வாழும். நாக்சல் சிந்தனை என்பது என்ன? அநீதிக்கு எதிரானது, விடுதலைக்கு ஆதரவானது. அந்த சிந்தனை எவ்வளவு ஒடுக்க முடியும் நீங்க? நாக்சல் பாதை தவறு. நாக்சல் சிந்தனை சமத்துவம், நீதி நிறைந்தது. நக்சல் சித்தாந்தம் என்ன சொல்ல கம்யூனிஸ்ட்ங்கிறாரு. அதே இப்போ கம்யூனிஸ்ட்கள் சட்டபூர்வமா இயங்குவதால் எனக்கு சொல்ல முடியல. நாக்சல் போட்டு அடிக்கிறார் அவர். உங்களோட இடதுசாரிகளோட போராட்டம் அப்படிங்கிறத முடக்கிறதுக்கு, அதை கண்காணிக்கிறதுக்கும் தாவேகா அரசு, நீங்க ஆதரவு கொடுக்கிற அரசு உங்களுடைய இடதுசாரின்றீங்க. நீங்களும் இடதுசாரிகள் தான். இடது சிந்தனை இல்லாமல் எழுதவோ பேசவோ இந்த மாதிரி மீடியாவில் இயங்க முடியாது. அதனால இடது சிந்தனை என்பது விடுதலை சிந்தனை, சமூக அறிவியல் சிந்தனை, மானுடத்தின் ஒட்டுமொத்த நலன் சார்ந்த சிந்தனை, அடக்குமுறைகளுக்கு எதிரான சிந்தனை, போருக்கு எதிரான சிந்தனை. ஒரு ஊடகவியலாளராக எனக்கு இருக்கிற சிந்தனை ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இல்லாம போச்சுங்கிறதனே நான் சொல்ல வரேன். இந்த அரசை நாங்கள் ஆதரிப்பது மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக. இந்த அரசின் ஒவ்வொரு அசைவுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல, முதல்வர் தான் பொறுப்பு. முதல்வருடைய அணுகுமுறை மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும். அவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் எதிர்ப்போம். அறிக்கையின் மூலம் சொல்லுவோம், போராடுவோம். எங்களுடைய அழுத்தம் செக்குலரிசம், மதச்சார்பில் உறுதியா இருங்க. எப்பவுமே உழைக்கும் மக்களின் அருகில் இருங்க, ஏழைகளின் அருகில் இருங்க. இதை தான் நாங்கள் சொல்றோம். அந்த குரல் தான் இடது குரல். அதை யாருக்கு தடுக்கிற சக்தி இல்லை. பிரிட்டிஷ்காரன் தான் அந்த கணக்கெடுப்புலாம் எடுத்தான். எவ்வளவு கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க எட்ரா கணக்குன்னா. ரோல் பேக் கம்யூனிஸ்ட்னு சர்ச்சில் சொன்னார். அது துவங்கிய இடம் பிரிட்டன். ரோல் பேக் கம்யூனிஸ்ட் முடியல. எங்க முடிந்தது? இப்போ ட்ரம்ப் பேசினார், கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த மண்ணில் இடம் இல்லைன்னாரு, இல்லாமல் ஒழித்து விடுவேன்னாரு. அப்புறம் சீனாவோட போய் டைப் பண்றாரு. அதனால நீதிக்கான குரல் எங்கேயும் கேட்கும், விடுதலைக்கான குரல் எங்கேயும். யாமின் ஒரு கால்பந்தாட்ட வீரர் தானே யாமின். வெற்றி பெற்ற அந்த ஸ்வெயின் கொடி ஏந்துவதற்கு பதிலாக பாலஸ்தீன கொடி ஏந்தினா பாருங்க. அது என்ன அரசியல்? அது எவ்வளவு உயர்ந்த அரசியல்? அது என்ன பாடம் அது? அப்போ யாமின் என்கிற சாதாரண ஒரு மாணவன், ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த கருப்பினத்தை சேர்ந்த நம்மளுடைய சகோதரன் யாமின், கால்பந்தாட்ட வீரன், அவனுக்குள்ள என்ன எரிஞ்சிருக்கு பாருங்க, விடுதலை தாகம். அதான் இடது. அதை எப்படி ஒழிக்க முடியும்? கணக்கெடுத்து எல்லாம் என்டையர்
அமெரிக்காவில் ஸ்டேடியத்தில் இருக்கிற என்டையர் எழுந்து நின்று பால் சென்ற கொடி அப்படின்றான். கணக்கு எடுத்து என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? எடுங்க, அங்கேருந்து கணக்கு துவக்குங்க. டெல்லியில் துவக்குங்க, இந்தியாவில் துவக்குங்க, உலகத்தில் துவக்குங்க. இடது சிந்தனைக்கு மரணமும் இல்லை, தோல்வியும் இல்லை. நாடும் உலகமும் இடது பக்கம் தான் சார். அதனால தானே கான்ஸ்டியூஷனில் டாக்டர் அம்பேத்கர் சோசியலிசம் வச்சுட்டாரு. இந்தியாவின் பாதை. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை வைக்கலையே, பிஜேபி சித்தாந்தத்தை வைக்கலையே, பிற முதலாளித்துவ சித்தாந்தத்தை வைக்கலையே டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் இத்தனை கம்யூனிஸ்டோடு முரண்பட்டவர் தான், முட்டி மோதியவர் தான், கருத்து போர் புரிந்தவர் தான். ஆனால் நிறைவில் என்ன சொல்றாரு? இந்த நாட்டுக்கு பாதை இதாடான்னு வச்சுட்டாருங்க. ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி. வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவில் வருதா இல்லையா இது? நாம் நமக்கு நாமே கதிபோக்கை தீர்மானித்துக் கொள்கிறோம். ஏன்? இந்த பாதையை நோக்கி. அந்த பாதையில் இருப்பது சோசியலிசம், அது இடது. அது என்ன பண்ண முடியும்? நீங்க கணக்கெடுத்து எடுப்பீங்களா? அரசியல் சாசனம் சொல்ல எடுங்க பார்க்கலாம். எடுத்தாலும் அது வாழும். அதான் திசை. தொழிலாளர் நலன் சார்ந்து, ஏழை எளிய வறியவர்களின் நலன் சார்ந்து போராடக்கூடிய ஒரு கம்யூனிசத்தை, கம்யூனிஸ்ட் கட்சியை ஒடுக்கும் நடவடிக்கையா இதை ஒரு பாஜக அரசு எடுத்திருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். அரசியலுக்கு புதிது, ஆட்சி நிர்வாகத்திற்கு புதிது அப்படிங்கும்போது பாஜகவே எடுக்க துணியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே விஜய் எடுக்கிறாருங்கும் போது தானே இந்த கேள்வி வரும். எடுக்கட்டும். எடுத்தா ரியாக்ட் வரவும் இல்லை, உடனே கண்டன குரல் வரவும் இல்லை, உடனே எதிர்ப்பும் இல்லை, உடனே நாங்கள் போராடவும் இல்லை. எதிர்க்கட்டுமே. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் ஆரம்பத்தில் சொன்னதை இப்போ சொல்கிறேன். நீங்கள் எப்பொழுதுமே அதிகார வர்க்கத்தின் அருகில் இருக்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதி, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தினுடைய முதல்வர் அவர் இல்லையா? அரசு முதல்வர் அவர் தானே மூலவர். அவர் கார்ப்பரேட் அதிகாரிகளுக்கோ இல்லை அரசு அதிகாரிக்கோ அருகில் இருக்கோ சொல்றதை கேட்டுக்கலாம். ஆனால் நிறைவில் நிறைவேற்றுகிற போது அது மக்கள் நலன் சார்ந்தா இருக்கணும். வெரி சிம்பிள். அது அவ்வாறு இல்லைனாக்கா எங்கள் கண்டன குரல் எழுவோம், நாங்கள் போராடுவோம், எதிர்ப்போம். கார்ப்பரேட்டுகளுக்கு அருகில் தான் விஜய் இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நாட்டின் பிரதமரே கார்ப்பரேட்டுக்கு அருகில் தான் இருக்கார். அவர் நிர்பந்திக்கிறார். ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிறது. அந்த நிர்பந்தத்துக்கு முதல்வர் அடிபணிந்து விடக்கூடாது. இப்ப நான் சொல்றேன் ஒரு சின்ன உதாரணம். 1 லட்சம் கோடி முதலீடுன்றீங்க நீங்க இல்லைங்களா? தொழிற்சாலைகள் உருவாவது நல்லது, நாடு வளர்வது நல்லது, தவிர்க்க இயலாது இந்த உலகமயத்தில் இல்லைங்களா? இந்த பொருளாதார சூழலில். ஆனால் அந்த நிறுவனங்கள் யாரு? நாட்டு மக்கள் அறியணும்ல. அந்த நிறுவனங்கள் ஐரோப்பாவில் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களா? சுற்றுச்சூழலை அது பாதிக்குமா? அந்த நிறுவனங்கள் 1 லட்சம் கோடி மூலதனத்தை போட்டால் கொண்டு செல்கிற லாபம் எவ்வளவு? அந்த மூலதன நிறுவனங்களால் நமது சிறு தொழில் பாதிக்குமா, குறுந்தொழில் பாதிக்குமா? இந்த கருத்தை முதல்வர் அறிய வேண்டும் என்று தான் நான் சொல்றேன். வெறும் மூலதனம் மட்டுமல்ல, வெறும் முதலீடு எவ்வளவு ஈர்க்கிறோம் என்பதல்ல, அது நமது சுற்றுச்சூழல் மீது எவ்வளவு தாக்குதல் தொடுக்கும், எவ்வளவு லாபங்களை அது கொண்டு செல்லும். இந்த விவாதமும் நடக்கணும் சட்டமன்றத்தில். ஆனால் அது பற்றிய விவாதங்கள் நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். நடக்கணும். இதை தான் நாங்கள் வலியுறுத்துறோம். இதன் பொருள் தொழிற்சாலைகள் கூடாது என்பதல்ல, தேசத்தின் வளர்ச்சிக்கு கம்யூனிஸ்டில் எதிராக நிற்கிறாங்க என்ற பொருள் அல்ல. அவ்வாறு அல்ல. தேசம்தான், அதன் எதிர்காலம் தான், அதன் நலன் தான். ஆனாலும் நமது மரபு தொழில், சிறு தொழில், குறுந்தொழில் இவையெல்லாம் அழித்து அதன் மீது ஒரு வேட்டையை நடத்துகிற தொழிற்சாலைகளை, மூலதனங்களை அரசு அனுமதிக்க கூடாது என்பது எங்கள் கொள்கை. இல்லை, இதை சட்டமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்திருந்தா, இது சிபிஐ வலியுறுத்துதா, காங்கிரஸ் வலியுறுத்தா அப்படின்னு சொல்ல வரல. சட்டமன்றமே இத்தகைய விவாத அரங்காக மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப பார்லிமெண்டே மாறணும். இப்ப நீங்க நம்ம நாடாளுமன்றத்துல அது போன்ற விவாதங்கள் இல்லையே. குரல் வாக்கெடுப்பில் வெறும் கைகளை உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றம் பொருள் இழக்கதில்லை. எனவே அத்தகைய அரங்காக அது மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் முதல்வரையோ இன்னொரு தலைவரையோ புகழ்பாடுவதல்ல சட்டமன்ற அரங்கு. ஒருவருக்கு ஒரு பகை தீர்ப்பதல்ல. எனக்கு எவ்வளவு பேசும் சக்தி இருக்கிறத நான் எவ்வளவு அதை கடந்து செல்கிறேன், உங்களை எவ்வளவு தாக்குகிறேன் என்பதல்ல சட்டமன்றம். மக்களுக்காக எவ்வளவு பேசுகிறோம், அவர்களுக்கான சட்டங்களை எவ்வளவு நிறைவேற்றிருக்கோம். இப்போ தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியமானதாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? உங்கள் தலைப்புக்குரிய சொல் என்னிடம் வராது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சட்டமன்றம் என்பது இன்னும் ஒரு படி மேலே போனேன். இன்னும் சொல்கிறேன், டாக்டர் அம்பேத்கர் சொன்னது என்னன்னா, எல்லாவற்றையும் பற்றி பேசுவார்கள், 2 பற்றி பேச மாட்டாங்க. ஜாதியை பற்றி, சுரண்டலை பற்றி. 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டி எடுத்துடுறான். அதை பற்றி என்னைக்கு பார்லிமெண்ட் பேசுதா, சட்டமன்றம் பேசுதா? இல்லை. ஏன் ஆணவ படுகொலைகள், ஏன் ஜாதிய படுகொலைகள் நடக்குது? இதை பற்றி சட்டமன்றம் நீங்கள் விவாதித்து இருக்கிறதா? டாக்டர் அம்பேத்கர் சொன்னது. அதை எளிதில் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் கடந்து சென்று அதை பற்றிலாம் பேசினால்தான் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் பொருள்படும். அப்படின்னா பேசுனதெல்லாம் பொருள் இல்லையான அர்த்தம் இல்லை. 1000 நீங்க பொருள்பட பேசினாலும் பேச வேண்டியதை கடந்து சென்று விடக்கூடாது என்பதுதான் இதன் பொருள்.
நேற்று சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். எல்லா எம்எல்ஏக்களுக்குமே கார் அப்படிங்கிறது. அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? செல்வந்தர்களுக்கு நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, அவங்களே எதுக்கு காரு? உள்ளபடியே அந்த சூழல் இல்லாதவர்களுக்கு கணக்கெடுத்து அவங்களுக்கு தரலாம். இப்போ நாங்கள் கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏழைகள் அதிகம் இருக்கிற நாட்டில் விவசாயிகள் கடன், பட்ஜெட்டில் பற்றாக்குறை, நிதி நிலைமை இல்லாத சூழலில் ஏன் நாங்கள் சொன்னால் உடனே கம்யூனிஸ்டுகள் ஒன்றும் அவரும் வாழ மாட்டான், இன்னொருத்தரும் வாழ விட மாட்டான்னு பட்டுன்னு சொல்லிடுவாங்க. உள்ளபடி ஏழை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடும், இருக்கிறாங்க. எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, பிற கட்சியில் இருக்கக்கூடும், எல்லா கட்சியும் இருக்கக்கூடும். அவர்களுக்கு மக்கள் பணி செய்வதற்கு வாகனங்களோ இதர வசதிகளோ செய்வதை தடை ஒன்றும் சொல்ல முடியாது, செய்யட்டும். ஆனால் அங்கே ஏராளமான செல்வந்தர் இருக்கிறாங்க இல்லையா? நமக்கே தெரியும் அந்த கணக்கு, அவங்க தேர்தல் நேரங்களில் தந்திருக்கிற கணக்கே தெரியும், வாழ்க்கையை காட்டுது. அது அவங்களா முன்வந்து என்ன சொல்லணும், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். அவங்களுக்கு தேவையில்லை, அரசு அவங்க கணக்கில் கொள்ளக்கூடாது. இவர்களும் முன் வந்து, அதான் கலாச்சார வடிவம், எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஏற்கனவே வசதி இருக்குது, அரசு விரும்பினால் நாங்கள் ஒரு 10 கார் தரோம், இன்னொரு கட்சியில் 10 கார் தரோம், நாம சேர்ந்து தரலாம் அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற வாதம் 100% ஏற்புடையது. இதுதான் கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள்லையுமே எழுப்பக்கூடிய கேள்விகள் வந்து இதுதான். ஒரு உறுப்பினர் கூட எனக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லலையே, ஏன் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே ஏற்கனவே சொன்னதோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது மக்களின் நலன் சார்ந்து அங்கே எந்த விவாதமும் நடக்கலை, எல்லாமே அங்கே அரசியல் ரீதியாக மட்டுமே நடக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம பொதுமக்கள் பார்வையில் அது எப்படி? மேகதாது பற்றி பேசுகிறோம், காவிரி பற்றி பேசுகிறோம், இதெல்லாம் தமிழக உரிமை நிலம் சம்பந்தப்பட்டது தானே. விவசாயிகள் பற்றி பேசுகிறோம். எனவே சட்டமன்றமே முழுக்க முழுக்க அவ்வாறு பேசவில்லை என்பது பொருள் அல்ல, அதை தாண்டி மிக ஆழமாக பேச வேண்டியதும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இவ்வளவு விஷயங்கள்லையுமே நீங்கள் காவிரி விஷயம், மேகதாது விஷயத்தை தாவேகா கவர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் அணுகுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, கடந்த அரசு சரி, இந்த அரசும் சரி, காவிரி பிரச்சனையில் கர்நாடகா தான் தவறழைக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கர்நாடகம் தான் கடந்து செல்கிறது. இன்றுள்ள அரசும் சரி, கடந்த அரசும் சரி, அதற்கு முந்தைய அரசும் சரி, நாம் எப்பொழுதுமே நீதிமன்ற தீர்ப்புகளை மதித்து நடக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்புகளை கடந்து செல்வது கர்நாடக அரசு தான். பெரும் பங்கு, பெரும் பொறுப்பு அவர்களை சார்ந்தது. தமிழ்நாட்டில் வந்து கட்சி அரசாக இதை பார்க்கக்கூடாது, தமிழக உரிமைகள் நலன் சார்ந்த விஷயமா பார்க்கணும். அந்த வகையில் சரிதான், கடந்த அரசு சரிதான், இந்த அரசும் சரிதான். நம்ம கட்சிகள்லாம் எல்லாமே ஒரே நிலையில் தான் நிற்கிறோம். இப்போ கர்நாடகாவில் ஒரு 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயத்தில் டிகே சிவகுமார் பேசினதுக்கு இங்கேருந்து நீங்கள் ஒரு அழுத்தமான எதிர்வினையை தமிழ்நாடு அரசோ முதலமைச்சரோ காட்டலை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் திரும்ப அந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறதுக்கான காரணம், ஆட்சியை காப்பாற்றக்கூடிய நபர் நீங்கள் அப்படிங்கும் போது அது அந்த கேள்விக்கு உங்கள்கிட்டையும் அந்த பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். தீர்மானம் வடிவம் நல்ல வடிவம், தீர்மானம் மிக முக்கியம், சட்டமன்ற தீர்மானம் முக்கியம். இது போன்ற விஷயங்கள் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணும். தமிழ்நாட்டினுடைய குரலாக அவர் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துறதில்ல, பேச வேண்டிய நேரத்தில் பேசுறதில்ல அப்படிங்கிற ஒரு எதிர்க்கட்சிகளும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சமூக வலைதளங்களும் பொதுமக்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுவும் நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன்றாரு, எனக்கு பேச தெரியுங்கிறாரு. பேசட்டும், சட்டமன்றத்தில் பேசட்டும், வெளியில் பேசட்டும், முதல்வர் பேச வேண்டும், தன் கருத்து சொல்ல வேண்டும். சுருக்கமாவது நிகழ்கிற நிகழ்வு மீது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்ப்பது மிக இயல்பு, பேச வேண்டும். அவர் பேசுவதை விட நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். தொழிலாளர்கள், ஏழைகள் பக்கம் நிற்கணும், அதான் மிக முக்கியம்.